ஸ்ரீலங்கா சீரீஸோட பார்ட் 5க்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். நாங்கள் இப்போ இருக்கிற இடம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு வந்திருக்கோம். நம்ம இன்னும் எல்லால தான் இருந்துகிட்ருக்கோம். ப்ரீவியஸ் vlogோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ எல்லால தான் இருக்கும். ஸோ நாங்கள் இங்கே ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நடந்து வந்துட்டுருக்கோம். இதுதான் டுக் டுக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ அங்கே டுக் டுக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் 9 ஆர்ச் பிரிட்ஜுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். இது நல்லா ஸ்டீப்பியாக இருந்தது நடந்து போகிறதுக்கு. சுற்றி பாருங்கள் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குன்ட்டு. பட் க்ரீனரியாக இருந்தாலுமே கொஞ்சம் வெக்கையாக தான் இருந்தது இந்த இடம் மட்டும், ஏன்னு தெரியல. அண்டு மேலே போகிறதுக்கு நிறைய டுக்டுக்ஸ் அவைலபிளாக இருக்குது. டுக்டுக் எல்லால இருக்கிற நிறைய பிளேசஸ் கவர் பண்ணுறதுக்கும் பேக்கேஜும் இருக்குது. நான் அதையும் காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டுக்டுக்ஸ்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாமே அங்கே விசிட்டர்ஸ் யார் யார் அங்கே வந்திருக்காங்களோ அவங்க வெயிட் பண்ண வச்சுருக்கிற டுக்டுக் தான் இதெல்லாம். இந்த டுக்டுக்கெல்லாம் நிற்கிறதுக்கு கடைசி வரைக்கும் நம்ம நடந்து போகணும். ஸோ இங்கே வரைக்கும் அவங்கெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். டுக்டுக் சர்வீஸோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கீழே இருந்து எதெல்லாம் கவர் பண்ணுவாங்கன்னு. தாங்க 9 ஆர்ச் பிரிட்ஜ் வந்தாச்சு இங்கே. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து அந்த பாத்வே வழியாக நடந்து அந்த அடுத்த எண்டுக்கு போக போகிறோம். அங்கே அவ்வளோ தூரம் மேலே நடக்கணும். மேலே போகணுன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அங்கே படி ஏறி அங்கே மேலே நம்ம நடந்து தான் போகணும். அங்கே டுக்டுக்கோ காரோ போக முடியாது. அதுதான் இப்போ பார்க்குறீங்க. இப்போ ரீசெண்டாக பெஞ்ச மழையில் இந்த மரம் 4-5 மரம் அங்கே விழுந்திருக்கு. அதையும் சரி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அங்கே ஒரு பாத்வே நடந்து போகிறது தெரியுது பார்த்திங்களா, அந்த பாத்வே க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே நாங்கள் என்டர் ஆனது அங்கே பார்த்திங்கன்னா அந்த எண்டில் அந்த டனலில் என்டர் ஆனோம். அங்கேருந்து இது வரைக்கும் நடந்து வந்திருக்கோம். இப்போ திரும்ப இந்த அதர் எண்டுக்கு போக போகிறோம். அந்த ஸ்டார்டிங்லேயுமே நிறையா ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது சாப்பிட்றதுக்கு, ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் மாதிரி. எண்டுலேயும் பாருங்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரைட் சைடில் நடந்துகிட்ருக்கு. அண்ட் இது ட்ரெயின் போகிற பாத்வே ட்ராக்கில் தான் இவ்வளோ நடந்து வந்துட்டு இருந்தோம். இப்போ இந்த சைடு வழியாக அப்படியே இந்த ட்ராக்லேயே நடந்து போனோன்னா இன்னொரு 100 மீட்டர்ஸ்க்குள்ளே நம்ம எல்லா ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம். இது லைவ் ட்ராக் தான். ஸோ இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் இது பாருங்கள், 9 ஆர்ச் பிரிட்ஜ் எந்த இடத்துல இருக்குது, இங்கேருந்து இங்கே இந்த ட்ராக் கனெக்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ப்ளஸ் எப்போ இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அதெல்லாமும் போட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் நடந்து வந்த பிரிட்ஜில் ட்ரெயின் வந்துட்டுருக்கு.
நடுவில் உட்காந்துருக்காங்க. நடுவில் தான் நின்றுட்டு இருக்கிற கேபினட்டோட வச்சுருக்காங்க. அம்மா what is that people doing? He's trying to take a photo with the train. That's okay, but why is she trying to dance? நம்ம நடந்து வந்த ட்ராக்ல பாருங்கள், இப்போ வந்து ட்ரெயின் வந்து நின்றுட்டுருக்கு. நடுவில் வந்து நின்று பார்த்துட்ருக்கிற அந்த கேரேஜ் எல்லாம் வந்துருக்கு. இப்போ ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இட்ஸ் கோயிங் டு எல்லா ஸ்டேஷன். நம்ம நேற்று ட்ரெயின் ஜர்னியில் வந்து எல்லா ஸ்டேஷன்லேருந்து கிளம்புனோம். அதனால் நம்ம இந்த பார்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம். இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஷனில் ஏறியிருந்தோம்னா நம்ம இந்த இடத்த வந்து நேற்றே பார்த்துருந்துருக்கலாம். இந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து கார்ன் வந்து வாங்கி சாப்பிட்டோம். வேறு லெவல் டேஸ்ட்டு. அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. Say hi to our visitor. அங்கேருந்து நடந்து வந்தாச்சு. அங்கே இருந்த ஷாப்ஸில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ரோட் ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. பாய் டு எல்லா. ஃபுல் ஆஃப் க்ரீனரி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் மனசில்லை தான். பட் வி ஆர் ஆன் த வே டு கால். இப்போது ஆன் த வேயில் வந்து நாங்கள் ஒரு ஃபால்ஸும் வந்து பார்த்தோம். சூப்பராக இருந்தது. பட் நாங்கள் நின்று இறங்கி போகல, பிகாஸ் கொஞ்சம் க்ரௌடடாக இருந்தது. இதான் அந்த ஃபால்ஸ். பியூட்டிஃபுல். வெரி நைஸ். லைவ் மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணிட்டுருந்தாங்க. நிறையா ஷாப்ஸ் இங்கேயும் இருந்தது. பட் க்யூ இருந்தது அதை பார்க்குறதுக்கே. அதனால தான் நாங்கள் இறங்கி போகல. ஸோ அங்கே அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து அமரன் சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு ஏதோ பேசிகிட்டே வந்து ட்ரைவை என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். ரோடெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருந்தது. ரெண்டு சைடும் வந்து அவ்வளோ மரங்கள். அதுதான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த எல்லாருலேருந்து கிளம்பும்போதே கொஞ்சம் வெயிலாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஆனால் ரொம்ப அந்த மாதிரி சொல்ல முடியல. என்ன காருக்குள்ளே இப்போ தான் காமிக்கிறேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து நாங்கள் இங்கே ரெண்ட் எடுத்த கார் இந்த ட்ரிப்காக. வேகனார். சூப்பர். லெக் ஸ்பேஸ் வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஃப்ரண்ட்டில் நாங்கள் அந்த ஒரு ஃபோன் ஹோல்டர் அதெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கிற போர்ட் அதெல்லாம் மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். எல்லாமே அவைலபிளாக இருக்குது பக்கத்துலேயே. நம்ம கார் ரெண்ட் பண்ண இடத்துலையே பக்கத்தில் பார்த்துக்கிட்டோம். ஸோ யா, இது வந்து ஆட்டோமேட்டிக் கார் தான். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே காரில் இருந்தது. அங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக ஃபோன் ஹோல்டர் வாங்கிட்டோன்னு சொன்னேன். அதே மாதிரி வந்து கார் சீட்டும் வந்து வாங்கினோம். கார் சீட் வந்து விக்னேஷ் அதை கார் ரெண்ட் பண்ண இடத்துலேருந்தே வந்து டாட்லர் சீட்டுன்னு சொல்லி வாங்கிட்டோம். அதுவுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆன் த வேல இந்த வியூ பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குங்க. டாட்லர் சீட்டை ரெண்ட் பண்ணது ஒரு பெஸ்ட் டெசிஷன் பை விக்னேஷ். ஏன்னா குழந்தை வந்து அதில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வந்தா. எஸ்பெஷலி நீங்கள் வந்து எல்லாருக்கு வர வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பார்த்துவே எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னு. அதில் ஃபுல்லாக தூங்கியிருந்தா அதில். ஸோ இட்ஸ் த பெஸ்ட். நீங்கள் குழந்தையோட ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கன்சிடர் திஸ் கார் சீட். இப்போ ரெண்டு சைட்லேயும் ஃபுல்லாக வயக்காடு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தாண்டி வந்துகிட்டே இருந்தோம். ஹைவேல கனெக்ட் ஆகிட்டோம். ஹைவேலேயுமே ரெண்டு சைடும் பாருங்கள், ஃபுல்லாக வயக்காடு தான். ஆல்மோஸ்ட் ரீச் ஆக போகிறோம் இப்போ. பட் இன்னும் ஹைவேல தான் வந்து இருந்துகிட்ருக்கோம். வர வழியில் எல்லாமே சைடில் வந்துடுச்சுங்க. ஃபஸ்ட்டு வயக்காடு வந்துச்சு, அப்புறம் பார்த்தா ரெண்டு சைடும் மலை ஆயிடுச்சு.
நாங்கள் இப்போ காலில் போய் என்ன பண்ணோம், எங்கே ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் vlogல காமிக்கிறேன். ஸ்டே டியூன்ட். பாய்.